இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். துளசி அம்மா, என்னால இங்க இருக்கவே முடியலம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துளசி அம்மா. என்ன வேலை செய்ய வைக்கிறாங்க, சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. என்ன எப்படியாவது வந்து கூட்டிட்டு போங்கம்மா. கேட்டல அங்க தியா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அக்கா, அவ என்ன வந்து கூட்டிட்டு போக சொல்றா. நான் போறேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். அக்கா நில்லுக்கா. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அக்கா வா அக்கா. என்ன பண்ற நீ? நான் தியாவை காப்பாத்தணும் அஞ்சலி. ஐயோ அக்கா இரு. எனக்கு உன் கஷ்டம் புரியுதுக்கா. ஆனா அவங்கள பத்தி உனக்கு தெரியும்ல. இப்போ போய் நீ அங்க நின்னா அவங்க நல்லவங்க மாதிரி நடிப்பாங்கக்கா. உன் மேல தப்பு இருக்குன்னு பிளேம் பண்ணுவாங்க. தியா மெசேஜ் பண்ண விஷயம் தெரிஞ்சா அது தியாக்கு தான் ஆபத்தா போய் முடியும்க்கா. என் பொண்ணு என்கிட்ட உதவி கேட்கும் போது நான் எப்படி சும்மா இருக்கிறது? இல்ல நான் அவளை போய் பார்த்தே ஆகணும். அக்கா நான் சொல்றத கேளுக்கா. தியா உன் பொண்ணுதான். ஆனா தியா இப்ப மோனிகா கூட தான் இருக்கணும். இப்ப சட்டப்படி அவங்க கூட தான் வளர முடியும். அக்கா நாம ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ. நான் அவளை பார்க்கணும் அஞ்சலி. ஒரு தடவை அவளை பார்க்கணும். ஐயோ அக்கா அக்கா, தியாவை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கான்னு யோசி. இப்ப டக்குன்னு போய் பிரச்சனை பண்ணினா அது தியாவுக்கு தான் பிரச்சனையே போய் முடியும். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம இருக்காங்க. ஒரு குழந்தைய இப்படி டார்ச்சர் பண்றது. அக்கா தியாவுக்கு அவங்களால ஏதாவது ஆபத்து வந்தா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால தியாவை அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. நீ தைரியமா இரு. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நம்ம எப்படியாவது தியாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம். ராஜேஸ்வரி அம்மா என் கைய பிடிச்சு தியாவை நீதான் பாத்துக்கணும்னு உயிரை விட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அக்கா அவளுக்கு ஒண்ணு ஆகாதுக்கா. ப்ளீஸ் நீ அழாத. வா அக்கா.